ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிவராத்திரி. ஸோ காலையில வீட்டில் சீக்கிரமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோயிலுக்கு வருஷம் நாங்கள் வழக்கமாக வரது உண்டு. இந்த சிவன் கோயிலில் வந்து நார்மலாகவே பூஜை அலங்காரம் எப்பவுமே அழகா இருக்கும். அது சிவராத்திரினா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. சிவராத்திரினா சிவனை போற்றக்கூடிய ராத்திரி அப்படின்னு அர்த்தம். சிவராத்திரி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடி கிடைக்காத போது ஜோதி வடிவமா சிவபெருமான் தோன்றிய ராத்திரி தான் சிவராத்திரி அப்படின்னு கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவராத்திரியில மக்கள் அனைவரும் விரதம் இருந்து இரவுல வந்து கண் விழித்து அவங்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்துவாங்க. சிவராத்திரியில வந்து 4 கால பூஜை வந்து நடைபெறும். பிரம்ம காலம், விஷ்ணு காலம், லிங்கோத்பவ காலம், சகல ஜீவ காலம் அப்படின்ட்டு 4 கால பூஜை நடைபெறும். இதுல லாஸ்ட் வந்து சகல ஜீவ காலம். இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்தர்கள் வந்து அவங்களோட விரதத்தையும் வந்து முடிச்சுப்பாங்க. ஸோ எல்லாரும் கடவுளை நம்புங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திர யாரையும் நம்பிடாதீங்க. இந்த சிவராத்திரியில சிவபெருமானோட அருள் வந்து உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஹாப்பி சிவராத்திரி அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ.